வெல்கம் பேக் டு தீபா பிரபு யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பேப்பர குடுத்து, இத ஃபில் பண்ணி குடுத்து, அப்பதான் வந்து நம்ம ஓட்டு வந்து இருக்கும். இல்லாட்டி ஓட்டே இருக்காது. அப்படின்லாம் வந்து நெறைய பேர் புரளை கிளப்பிர்றாங்களாம். இல்ல அது உண்மையா? பொய்யா? ஒண்ணுமே தெரியல. ஆனா வந்துட்டு நம்ம வந்து ஓட்டுரிமை இருக்குது. அதனால வந்து நம்ம ஓட்டுரிமைய வந்து விட்டு குடுக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சத வந்து நீங்க ஃபில் பண்ணி குடுங்க. கம்பல்சரி உங்களுக்கு இருக்க வேண்டிய ஓட்டு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அத வந்து யாருனாலயும் தடுக்க முடியாது. அப்படி இல்ல அப்படின்னம்னா விட்டுருங்க நீங்க. நீங்க போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண அவசியமே இல்ல. ஏன்னா, இத்தன வருஷமா இந்த மாரி பேப்பர்லாம் எழுதி குடுத்து தான் நீங்க ஓட்டு போட்டீங்களா? இல்ல. நார்மலா காலையில எந்திரிச்சு நீங்க பூத்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போவீங்க. ஸ்கூல் பக்கத்துல பூத்து போட்டிருப்பாய்ங்க. பூத்துக்கிட்ட ஓட் ஸ்லிப் வாங்கிட்டு, என்ன வரிசை, அங்க போயி ஓட்டர் ஐடி இல்லாட்டி ஏதோ ஒரு உங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்க ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க. அதான உண்ம. இந்த மாரி தான ஓட்டு போட்டிருந்தீங்க. இந்த வருஷம் உங்களுடைய ஓட்டெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கோசரம் இந்த மாரி பேப்பர்லாம் குடுத்து, உங்களைய வந்து ஓட்டு உரிமையிலேருந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அதான் உண்மை. சரிங்களா? சரி, அது உண்மையோ, பொய்யோ நமக்கு வந்து அவசியம் இல்ல. இந்த மாரிலாம் சொல்லி நம்ம வீடியோ போட்டோம்னா, நம்மளோட உரிமையே பறிச்சுருவாங்க. அதனால வந்து உங்களுடைய கடமை வந்து என்ன அப்டின்னா, இந்த மாரி ஸ்லிப்பு குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சத ஃபில் பண்ணி வர்றவங்க கிட்ட குடுத்துருங்க. ஓட்டு இருந்தா போடுங்க. இல்லாட்டி இங்க போய் பொழப்ப பாருங்க. எப்படியும் ஓட்டுக்கு காச வாங்கிட்டு தான் ஓட்டு போட போறீங்க. அதுக்கு வந்து இந்த வீடியோ போட்டு, இந்த ஃபில்லப் பண்ணி, இதெல்லாம் பண்ணணுங்கிறது அவசியமா தான் இருக்குது. என்ன பண்றது? சரி, ஓகே மக்களே. இப்போ இந்த ஸ்லிப்ப பார்த்தீங்கன்னா, நானு இத வந்து நல்லா ஃபோட்டோ எடுத்து நான் பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் பண்றேன். இதுல வந்து என்னென்ன இருக்குது அப்டின்ட்டு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இது எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்றேன் நான். அதாவது எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபில் பண்ணுங்க. அப்படி தெரியல அப்படின்னா, எனக்கு தப்பா ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மாரி தெரிஞ்சுக்கிறேன் நானுமே. மெயினா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மெயின் பாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுல தான் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இந்த 2வது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபில் பண்ண வேண்டாம். தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் ஃபில் பண்ண வேண்டாம். அது வந்து அவைங்க ரிட்டர்ன் வாங்க வருவாங்க பார்த்தீங்களா? அவைங்க கிட்ட கூட சொல்லி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி தெரிஞ்சாலும். ஃபர்ஸ்ட் பாக்ஸு கம்பல்சரி இம்பார்ட்டனு. அது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுதான் மெயினானது. சரிங்களா? அத மட்டும் நீங்க அடித்தல், திருத்தல் இல்லாம ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். மீதி இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த 2வது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 2002ல நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, ஓட்டு ஸ்லிப்பு, ஓட்டர் ஐடி, அப்பாவோட பேரு அந்த மாரிலாம் ஃபில் பண்ணணும். உங்க வயச வந்து எந்த வருஷம் பொறந்தீங்க, அந்த வருஷத்துல 2002 வந்து கழிச்சீங்கன்னா எத்தன வயசு? அந்த வயச வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தன வயசு வரும்னு பார்த்து, அந்த வயசுல உங்களுக்கு ஓட்டு இருக்குதா? இல்லையா? உங்களுக்கே தெரிஞ்சிரும். அப்படி இருந்ததுன்னா எழுதுங்க. தெரிஞ்சா எழுதுங்க. இல்லாட்டி விட்டுருங்க. இது வந்து கம்பல்சரி எழுதணும். அவிங்க ஸ்லிப் வாங்க வருவாங்க பார்த்தீங்களா? அவிங்களே எழுதிக்குவாங்க. அப்படியும் உங்களுக்கும் தெரியலைன்னா விட்டுருங்க. தப்பா எழுதி ஸ்லிப்பையும் வேஸ்ட் பண்ணிறாதீங்க. அதே உங்களுடைய ஓட்டு லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஆதாரமாயிரும். இந்த 3வது பாக்ஸ் எதுக்குன்னா, அத சொல்லிர்றேன் நான் எதுக்குன்னா, 2002ல உங்க அப்பா, அம்மா கம்பல்சரி ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு 18 வயசுக்கு மேல தான் இருக்கும். இந்த 2002க்கு மேல ஓட்டு போட்ட ஸ்லி ஆதார அட்டை, எந்த பூத்து, வரிசை எண்ணு அதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து அவைங்க எழுதிக்குவாங்க. சரி, இப்போ வந்து எழுதுறதுக்கு சொல்றேன் நானு. அந்த இதோட காலம் வந்து சைடுல போடுறேன் பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதணும் அதுல. சரிங்களா? பொறந்த வருஷம். சரிங்களா? அந்த பொறந்த வருஷத்த வந்து அதுல எழுதணும் ஃபர்ஸ்ட்டு காலத்துல. 2வது பாக்ஸ்ல உங்களுடைய ஆதார் எண் எழுதணும் அதுல. அதுல வந்து உங்களுடைய ஆதார் எண். அதாவது யாருன்னா இந்த ஸ்லிப்ல ஆல்ரெடி ஃபோட்டோ, ஓட்டர் ஐடியோட நம்பரு ஆல்ரெடி ஸ்லிப்லயே வந்திருக்கும். உங்களோட ஃபோட்டோ இதுவும் வந்துரும். அந்த ஸ்லிப்ல இருக்கிற ஆதார் எண், ஓட்டர் ஐடியோட ஆதார் எண் எழுதணும். 2வது, 3வது உங்களுடைய ஃபோன் நம்பர் அதுல எழுதணும். 4வது பார்த்தீங்கன்னா, தந்தையின் பெயர். அதாவது உங்களுடைய அப்பா பேர் எழுதணும் அதுல. அப்பாவோட பேர் எழுதணும். 5வது பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா இருந்தாங்கன்னா, அதுல ஓட்டர் ஐடியோட நம்பர் எழுதுங்க. அப்படி இல்லாட்டி இல்லைன்னு எழுதிருங்க. அப்படி இல்லைன்னா பிளாங்க்கா விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம்மாவோட பெயர். அதுல பார்த்தீங்கன்னா, தாயாரின் பெயர்ன்னு போட்டிருக்கு. சரிங்களா? அதுல தான் வந்துட்டு அம்மாவோட பேர் எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாயாரோடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும். அதே மாரி தான் அதுலயுமே. அம்மா இருந்தாங்கன்னா அதுல எழுதுங்க. இல்ல அப்படின்னா எழுத தேவையில்ல. சரிங்களா? அடுத்தது துணைவியாரின் பெயர்.
இதுல தான் வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இதுல யாரோட துணைவியாரின் பெயர் எழுதுறது இதுல அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அப்புறம் தான் யோசனை வந்தது. அதாவது என்னுடைய மனைவியோட பேரு, அவங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பர். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான் மெயின். அதில் மட்டும் இது மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுடைய அம்மாவுக்கும் நீங்கள் அப்படி தான் எழுதுவோம். அவங்களுடைய பிறந்த தேதி, ஆதார் எண், மொபைல் நம்பர், அவங்களோட அப்பாவோட பேர், அவங்களுடைய அம்மாவோட பேர். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். எங்கள் அம்மாவோட அப்பா இல்லை, அப்போ அவங்களுடைய அடையாள அட்டை எழுத தேவையில்லை. அம்மா இருக்கிறாங்க, அம்மாவோட பேர், அம்மாவோட அடையாள அட்டை எண் எழுதிக்கலாம். அம்மாவோட துணைவியாரின் பெயர் போட்டிருக்குல்ல, அம்மாவோட ஹஸ்பண்ட் பேர் எழுதணும் இதில், புரிஞ்சுக்குங்க. துணைவியாரின் பெயர், அவங்களுக்கு துணையாக யார் இருக்கிறா? எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பாவோட பேர், அவங்களுடைய அடையாள அட்டை எண். இதுதாங்க மெயின். இது நிறையா பேர்த்துக்கு இதுதான் விஷயமா இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பிறந்த தேதி, 2வது ஆதார் எண், 3வது உங்களுடைய ஃபோன் நம்பரு, அப்பாவோட பேர், அப்பாவோட அடையாள அட்டை எண், அம்மாவோட பேர், அம்மாவோட அடையாள அட்டை எண், அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஒய்ஃபு, அப்படி இல்லாட்டி உங்களுடைய கணவர், அவங்களோட அடையாள அட்டை எண். இதுதான் மெயின். இந்த மட்டும் ஃபில் பண்ணி நீட்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கீழே கையெழுத்து போட்டுருங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை பேப்பர் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இப்போ ஃபில் பண்ணி வரவங்ககிட்ட கொடுக்கணும். சரிங்களா? நீங்களும் இது மாதிரி இந்த வீடியோ பார்த்து பிழை இல்லாமல் எழுதி கொடுத்துருங்க. உங்களுடைய ஓட்டு உரிமையை வந்து நீங்களாக வேண்டான்னு விட வேண்டாம். தாராளமாக ஃபார்மை வாங்கி எழுதி கொடுங்க. வந்துச்சுன்னா ஓட்டு போடுங்க, இல்லாட்டி விட்டுரு. அதுக்குன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆனால் நீங்களா வேணும்னு விட்டுறக்கூடாது, பிழையோட எழுதிக்கும் கொடுக்கக்கூடாது. சரி, ஓகே மக்களே, பாய், நன்றி, வணக்கம்.